ஆ ஆ ஆ மஸ்கின் என்னும் சங்கீதம். இந்த மஸ்கின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அது புலம்பல், புலம்புகிறது ஒரு காரியம். மஸ்கின் அப்படிங்கிறது என்னது? புலம்புகிறதான ஒரு காரியம். இந்த 55 சங்கீதத்தை தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? புலம்பி பாடுகிறதான ஒரு சங்கீதம். அப்போ ஏன் இந்த புலம்பல் வருது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மலை மேலே ஒரு காட்டுக்குள்ளே ஓடி போய் தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? உட்காந்து அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பாடுறாரு, ஆண்டவர் நோக்கி என்ன செய்கிறாரு? பாடுறாரு. என்ன மாதிரி பாடுறாரு அப்படின்னு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அவர் போய் அந்த மாதிரி பாடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் என்ன வாசனைனா, 2 சாமுவேல் 11:3 வாசிமா. 2 சாமுவேல் 11. ம் 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 ஆமேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த தவறு, இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், தாவீது ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறு பண்ணிட்டார். என்ன தவறு பண்ணிட்டாரு? இன்னொருத்தர் மனைவியை தனக்கு எடுத்துக்கிட்டார். சரியா? அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் விசாரிக்கிறார். தாவீது என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறார். இது யாருடைய மகள், இந்த பெண் யாருடையவள் அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்ன உடனேவும் அங்கே பார்த்தீங்கன்னா அது யாருன்னு சொல்கிறாரு? எலியாவின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தாவீதுக்கு சொல்லிடுறாங்க. சரி, அதுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் வேணாம் நமக்கு, இது மட்டும் சரியா சொல்லிடுறாங்க. அப்போ இந்த எலியா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? அப்போ எலியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் எடுங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறியாப்பா. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிமா. அதில் 34லேருந்து 39 வரைக்கும் நல்ல தெளிவாக வாசி, நிதானமாக நிறுத்தி. மாகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாயும் மகன் எலிப்பலேத், கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன். ஆமாம், அது ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. என்ன ஊர்? கீலியோனியனாகிய அகித்தோப்பேலின் மகன் யாரு? எலியா. இப்போ இங்கே யார் வர்றா? அகித்தோப்பேல் வர்றான். அடுத்து யார் வர்றது? எலியா வர்றான். இந்த எலியா மக தான் யாரு? பர்சேபாள். அது கீழே வாசிமா. கர்மேலியனாகிய எஸ்ராயி, அர்பியனாகிய பாராயி, சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால், காதியனாகிய பானி, அம்மோனியனாகிய சேலேக், செரியாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நகராய், இத்ரியனாகிய ஈரா, இத்ரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே. ஆக 37 பேர். ஆமாம், பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதுக்கு படைத்தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 37 பேர். கீழே மேலேருந்து வாசிக்கணும், ஆனால் அவ்வளோவெல்லாம் வாசிக்க வேணாம். இந்த கீழே மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை பேர்? 37 பேர். 37 பேர்னால் நீங்கள் மேலேருந்து வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 பேர் போயிடும், அதுக்கடுத்து ஒரு 3 பேர் பராக்கிரமசாலிகள், இவர்களுக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் இல்லை, இவர்களுக்கு ஒப்பானவர்கள் யார் இல்லைன்னு சொல்லி 3 3 6 வரும். இது 31 பேர், மொத்தம் 37 பேர். இந்த 37 பேரில் 27வது 26வது இடத்துல வர்றவர் தான் யார்? அகித்தோப்பேலின் மகன் எலியா. இவன் வந்து அந்த தாவீதின் படையில் ஒரு தளபதி. 37 பேரில் இவரும் அதில் ஒருத்தர். சரியா? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதில் ஒருத்தர். இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய மகளுக்கு பட்சேபாளுக்கு தான் கூட இருக்கிறதான தளபதி ஆகிய யார? உரியாவை திருமணம் செய்து வைக்கிறார். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகித்தோப்பியேல் வந்து யாருன்னா
தாவீதோட இருந்தவர், தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறதான ஒரு படைத்தலைவன். அவர் வேற. ஆனால் அவரை அறிமுகப்படுத்துறது எதுக்குன்னா, இந்த எலியாவுனுடைய அப்பா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த இடத்துல அந்த வசனம் வருது. சரியா? அப்போ எலியாவின் மகன் அவனும் உரியாவை பார்த்து, தன்னோடு இருக்கிறதான தளபதியை பார்த்து அவளுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறார். சரியா? இப்படி தானே இந்த குடும்பம் என்ன செய்கிறாங்க, தாவீதோட அரண்மனையில் நல்லா சாப்பிட்டு செல்வாக்கா நல்லா உடுத்தி நல்லா கூட இருக்கிறதான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் தாவீது குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தாவீது தனியாகவும் இவங்க தனியாலாம் இல்லை. இவங்கெல்லாம் எங்கள் உள்ளவங்க, அரண்மனையை சேர்ந்தவங்க, தாவீது ராஜாவோட இருக்கிறவங்க. அங்கே இருக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது யாருடைய மகள் என்று விசாரித்து வர சொல்லி அதோட தவறு நடந்து பத்சேபாளுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். ரெண்டாவது ஒரு மகன் பிறக்கிறான். ரெண்டாவது பிறக்கிற மகன் தான் யார்? சாலமோன். ஒரு மகன் பிறந்து இறந்துடுறான். சரியா? அந்த மனைவியை இவன் என்ன செய்கிறான்? எடுத்து கொள்ளுகிறான். இப்படி எடுத்துக்கொண்ட சமயத்தில் தான் அகிதோப்பேல் என்ன செய்கிறான்? பிரச்சனைக்குரியவனாக மாறுறான். நீ என்ன செய்கிற, ஏன் பேத்தி இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? இவனுடைய ஆலோசனைப்படி தான் இப்போ தாவீதுக்கு பிள்ளையா இருக்கிற அப்சலோம் என்ன செய்கிறான்? நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எழும்புறான். அதுக்கு ஆலோசனை கொடுக்குறது யாரு? அகிதோப்பியேல் தான் ஆலோசனை கொடுக்குறான். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க. ஏன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தாவீது அரசாரில் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாக எழும்புறது அவங்க புள்ள தான் அதிகமாக எழும்புவானுங்க. அவன் எழும்புவான், அப்சலோம் எழும்புவான், அப்புறம் அதோனியா எழும்புவான். அப்புறம் யார் எழும்புனது? ஆமாம், எல்லாரும் என்ன செய்வாங்க? எழும்புவாங்க. சாலமோனும் அவங்க அம்மாவை நிற்பாங்க. இப்படி எல்லாம் எழும்புவாங்க. இப்படி எழும்புற நேரத்தில் தான் அப்சலோம் என்ன செய்வான்? தன்னுடைய ஸ்தானத்தை என்ன செய்வான்? நான் ராஜாவாக போகிறேன். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த பிரச்சனை உருவாயிருச்சு. இப்போ என்ன செய்ய முடியாது? அப்பா ராஜாவாக இருக்க முடியாது, தான் தான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? அப்சலோம் என்ன செய்வான்? எழும்பிடுவான். இந்த அப்சலோமோடு சேர்ந்து எருசலேமில் யார் கூட இருக்கிறா? அகிதோப்பேல் இருப்பான். ஆலோசனை கொடுத்துக்கிட்டு என்ன செய்வான்? அங்கே இருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வான்? இவங்க எல்லாம் கூட்டம் கூடி தாவீதை கொல்லுவதற்கு ரெடி பண்ணிடுவாங்க. தாவீதை கொல்லுவதற்கு ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ தாவீது என்ன செய்வார்? மலை மேலே ஓடி போயிடுவார். மலை மேலே காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவார். இது 3வது முறை. ஒரு முறை ஓடினார். எதுக்கு ஓடினார்? சவுல் என்னஞ்சார்? ஆமாம், அவரை கொல்றதுக்கு வகை தேடும்போது ஓடினார். 2வது ஒரு இடக்க ஓடினார். எதுக்கு ஓடினார்? அது அப்சலோம் வைப்பார். இது 3வது. 2வது ஒரு இடக்க ஓடுவான். சரியா? 2வது இடக்க ஓடும்போது என்ன செய்வான்? அப்போ எல்லா படைத்தலைவர்கள்லாம் சேர்ந்து போன அதுவும் இல்லாமல் குகைக்கிட்ட போய் ஒளிஞ்சிருப்பார். சரியா? இது 3வது முறை. இது 3வது முறை ஒளிஞ்சிருக்கும் போது தான், அங்கே இருக்கும்போது தான் என்ன செய்கிறாரு? இந்த 55வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். வாசிமா 1வது சங்கீதம் 1லேருந்து வாசி. தேவனே, தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும். என் ஜெபத்தை கேளுங்க. இப்போ என்ன செய்கிறாரு? தேவனே, என் ஜெபத்தை கேளுங்க. என் ஜெபத்தை என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்றாரு? புலம்புறாரு. படிமா, வாசிமா. விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். ஏன் விண்ணப்பத்துக்கு நீங்க என்ன செஞ்சிராதீங்க? மறைஞ்சிராதீங்க. எனக்கு செவி கொடுத்து, எனக்கு செவி கொடுங்க. உத்தரவு அருளி செய்யும். எனக்கு உத்தரவு நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். சத்ருவினுடைய கூக்குரலை நிமித்தமும், ஆமா, சத்ருனுடைய கூக்குரல் நிமித்தமும், துன்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும், அவங்க செய்யற இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். நான் செய்யறேன். காட்டுக்குள்ள உங்களுடைய சமத்துல என்ன செய்யறேன்? முறையிடுறேன். அவர்கள் மேல் பழி சாட்டி, ஆமா, அவர்கள் என்ன செய்றாங்க? என் மேல என்ன செய்றாங்க? பழி சாட்டுறாங்க, குரோதம் கொண்டு. ஆமா, இப்ப யார் பழி சாட்டுறது? அகித்தோப்பேல் குடும்பம் இவர் மேல பழி சாட்டுது. இப்படி பண்ணிட்டான் இந்த ராஜா, எங்க குடும்பத்துல நாசம் பண்ணிட்டான். ஏன்னா என் பேத்தியோட புருஷனும் செத்துட்டான், என் பேத்தி இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அகித்தோப்பேல் என்ன செய்யறான்? பழி சாட்டுறான். குரோதம் கொள்றது யாரு? தன்னுடைய மகன் அப்சலோம். இவர் என்ன செய்யக்கூடாது? விரோதமா இவரை விடக்கூடாது, உயிரோட விடக்கூடாது. குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என்ன பகைக்கிறாங்க ஆண்டவரே, என்ன பகைக்கிறாங்க. நம்மளை கூட அப்படித்தானே எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சுருப்போம். அவங்க நமக்கு விரோதியா எழும்பி என்ன செய்வாங்க? நம்மளை அப்படி பகைப்பாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. என்ன செய்வாங்க? நம்மளை
பகைப்பாங்க. அதுக்கடுத்து இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. என் இறுதி எனக்குள்ள வியாகுலப்படுகிறது ஆண்டவரே. மரணத்திகில் என்மேல் விழுந்தது. ஆமா, மரணத்திகில் இப்ப என்ன கொல்றதுக்கு என்ன செய்றாங்க, எனக்கு ரெடி பண்றாங்க. மரணத்திகில் என் மேல் என்ன செய்யுது, விழுந்திருக்குது. பயமும் நடுக்கமும் என்னை ஆமா, எனக்கு பயமும் நடுக்கமும். ஏன்னு சொன்னா தாவீது சாதாரண ஆள் கிடையாது. தாவீது சாதாரண ஆள் கிடையாது. பயமும் நடுக்கமும் அவரை பிடிச்சு கொடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் ஆண்டவரே, உம்மால என்ன செய்வேன், ஒரு மதுளை தாண்டுவேன். அவர் கேடயத்தை பிடிச்சாருன்னா, பட்டயத்தை எடுத்தாருன்னா, எவ்வளவு ஆள் நின்னாலும் தாண்டி போய் நிற்பாராம். அவ்வளோ ஒரு பலசாலி தாவீது. அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய மகனுக்கு பயந்துக்கிட்டு, தான் கூட இருக்கிற படைத்தலைவனுக்கு பயந்துக்கிட்டு போய் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பயமும் பிடிச்சிருச்சு, நடுக்கமும் என்னை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசி மக்களே, அருக்களிப்பு என்னை மூடிற்று. என்னை அருக்களிப்பு என்னை மூடிருச்சு ஆண்டவரே. அப்பொழுது நான் ஆமா, அவர் புலம்புறாரு, அப்ப எனக்கு சிறகு இருந்தா நான் ஓடி இருப்பேனே ஆண்டவரே, எனக்கு 2 சிறகு இருந்தா எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிருப்பேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, புலம்புறாரு. வாசி, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாரி இருப்பேனே. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கி இருப்பேன். ஆமா, பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன். எனக்கு சிறகு மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் சொல்றாரு, எல்லாம் என்ன செய்வேன், நான் தப்பி தீவிரிச்சு என்ன செய்யிருப்பேன், ஓடி இருப்பேன். ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். ஆமா, அவர் சொல்றாரு, அவர் பண்ற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாரா, அவர்களை என்ன செய்யுங்க ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்களை பாசையை பிரிந்து போக பண்ணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 சாமுவேல் புஸ்தகம் 17-14 வாசிங்க பார்ப்போம். அங்கே என்ன சொல்றான்னு, இவர் இங்கே ஒரு பிரேயர் பண்றாரு. என்ன பண்றாரு, அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பாத்தீங்களா, கர்த்தரை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏன்னா இவர் இங்க பண்றாரு, பிரேயர் பண்றாரு, ஆண்டவரே அவங்க பாசைகளை என்ன செய்யணும், ஆமா தாறுமாறாக்கி போட்டுருங்க. இவர் பிரேயர் பண்றாரு பாருங்களேன். ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னு சொன்னா இந்த சங்கீதம் எத்தனாவது சங்கீதம், 55. அவர் 51 என்ன செஞ்சாரு, ஆமா அவர் 51 இணைஞ்சிட்டாரு. பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா பேசி ஆண்டவரோட ஒப்புரவாகி ஆண்டவர் இணைஞ்சார். அவரை தன்னுடைய தாசனாய் அவரு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, எலும்பி இப்படி பண்ணோன்னேவும் இவர் போடுறது என்ன ஜெபம் பண்றாரோ, என்ன விண்ணப்பம் பண்றாரோ, என்ன காரியத்தை தன்னுடைய வாயில சொல்றாரோ அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா பாவம் செஞ்சதை அறிக்கையிட்டுட்டு திருப்பி அதை திரும்பி பார்க்காதபடி என்ன செய்யக்கூடாது, கபடு இல்லாதபடி, பொய் சொல்லாதபடி, கேடுபாடு உள்ள இருதயத்தோடு நாம் நடந்து கொள்ளாதபடி இருந்து நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கேட்பார். அல்லேலூயா, அப்படியே கேட்பார். இங்க கேட்கிறார் ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரு, அவர்களை பிரித்து போடும், அவங்க பாசைகளை என்ன செய்யணும், தாறுமாறு ஆக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசி, அதுக்கு கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். ஆமா ஆண்டவரே, இவங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. இவங்க இந்த மாதிரி பண்றதுனால இப்ப எருசலேம் நகரத்துக்குள்ள ஒரே குழப்பலாட்டம். என்ன குழப்பலாட்டம், தாவீது எங்கேயோ போயிட்டார், ஓடி போயிட்டார், ஒளிஞ்சிட்டார். இவங்க பண்ணுறதுனால யார் இப்போ ராஜான்னு தெரியல, யார் நமக்கு இனிமேல் இங்கே ராஜாவாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லி நகரத்தில் என்ன செய்கிறாங்க, ஜனங்க இரவு பகலாக என்ன செய்கிறாங்க, புலம்புறாங்க. அந்த சத்தம் என் காதில் கேட்குது ஆண்டவரே. இரவு பகலாக என்ன செய்கிறாங்க, அலைந்து திரியிறாங்க. யார் என்ன பண்ண போகிறா, யார் ராஜாவாக போகிறாங்க, ஏன் தாவீது இப்படி ஓடினார், ஏன் தாவீதுக்கு விரோதம் இப்படி எழும்புறாங்க, ஏன் இந்த ஆலோசனை பண்ணுறான், இப்படிலாம் பண்ணுறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற காரியத்து நிமித்தமா நகரத்துக்குள்ள என்ன கேட்குது, இரவும் பகலும் என்ன செய்து சத்தம் என் காதுல கேக்குது ஆண்டவரே. அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது இல்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. இது ஒரு முக்கியமான காரியம்.
சரியா? அதுக்கு அடுத்த வசனம், என்னை நிந்தித்தது, வாசிமா, என்னை நிந்தித்தது சத்துரு அல்ல. ஏன் சத்துரு அல்ல ஆண்டவரே? அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படி இருந்தா நான் சகிச்சிருப்பேன். அவன் எப்ப எனக்கு சத்துரு தானே, அவன் என்ன எனக்கு எப்ப பார்த்தாலும் துரோகம் தான் பண்ணுவான் அப்படின்னு என்ன செய்வேன், அது ஒரு பொருட்டா எடுத்திருக்க மாட்டேன். நான் சகிச்சுட்டு போயிருந்திருப்பேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன், எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞனும் அல்ல. சரி, அவன் எனக்கு விரோதமான பகைஞன், அவன் அப்படித்தான் எப்பயுமே எனக்கு எதிராக வருவான், எனக்கு விரோதியா வருவான், அதனால அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் விட்டுருப்பேன். ஆண்டவரே, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன், அவனுக்கு மறைஞ்சிருந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சமமான மனுஷன் யாரு? அகிதோப்பேலை பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. அகிதோப்பேலும் தாவீதுக்கும் ஒரே வயசு, ஒரே ஈக்குவலான ஆளுங்க, ஒரே மாதிரி இருந்தவங்க, ஒரே இடத்துல இருந்து வளர்ந்தவங்க. 2 பேர் எப்படி இருக்கிறாங்க? சமமானவங்க. 2 பேர் என்ன செய்யறவங்க? எனக்கு சமமானவன், என்னுடைய லெவல்ல இருந்தவன். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ மோசே பார்த்தீங்கன்னா அரண்மனையில் வளரும்போது யார் யார் வளர்ந்தாங்க? 2 பேர் ஒரே மாதிரி வளருவாங்க. மோசேவை தண்ணிலேருந்து எடுத்து வளர்ப்பாங்க. அங்கே பார்வோன் குமாரனும் ஒருத்தன் வளருவான் இல்லை? இப்போ 2 பேர் சமமாக வளருவாங்க. சரியா? அதே போல தான் இங்கே இவர் சொல்கிறாரு, எனக்கு சமமானவன். அவன் யாரு? என் கூடயே இருந்தவன், என் தட்டில் சாப்பிட்டவன், என் கூட வந்தவன். அது கீழே வாசித்து பாருங்களேன், என்னோட தேவாலயத்துக்கு வந்தவன், வழிகாட்டியும் எனக்கு வழிகாட்டினவன் அவன் தான். நீயே அவன். ஆமாம், அவன் தான், நீதான் அவன் சொல்றாரு. புலம்பல்லே சொல்றாரு, அவனை பத்தி சொல்றாரு. அவன் தான் அப்சலோம் தான் அப்படின்னு சொல்லி, அகிதோப்பேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாங்க ஒருமித்து நாங்க எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஒருமித்து சந்தோஷமா எங்க போவோம்? ஆமா, ஆலோசனை பண்ணி எங்க போவோம்? ஆமா, கூட்டத்தோட தேவாலயத்துக்கு நாங்க ஒன்னா போய் வந்தவங்க. எப்படி வந்தோம்? ஆமா, அப்பெல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்குலாம் தனியெல்லாம் போக முடியாது. கூட்டம் கூட்டமா அப்படி திருவிழாக்கள் மாதிரி தான். ஒரு கோத்திரம் போகுதுன்னு சொன்னால் அந்த கோத்திரம் மாத்திரம் தான், அந்த கோத்திரம் ஃபுல்லாக போயிடும். யார் வீட்டில் இருக்க மாட்டாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்க? பண்டிகை நாள் வந்துருச்சா எருசலேம் தேவாலயத்துக்கு போகணுமா, குடும்பமாக கோத்திரமாக போவாங்க. அடுத்த கோத்திரம் போகாது, ஒரு கோத்திரமாக போகும். அந்த கோத்திரத்திலே எத்தனையோ கோத்திரங்கள் பிரித்து வச்சுருப்பாங்க, பகுதி பகுதியாக. அவங்க தான் போகணும் அந்த ஆலயத்துக்குள்ளே. அப்படி நாங்கள் அப்படி சேர்ந்து போனோமே, அவங்க தான் அப்படின்னு வாசிமா அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. ஆமாம், இப்போ சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஆள் ஆண்டவரே. இவருக்குள்ள கோவம் வந்து சொல்கிறார், ஆண்டவரே அவர்களை என்ன செய்யணும்? மரணம் தொடர்ந்து பிடிப்ப. ஆமாம், அவர்களை தொடர்ந்து பிடிக்கட்டும். பிடிச்சிச்சா பிடிக்கலையா? சொல்லுங்க. அகிதோப்பேலை மரணம் பிடிச்சா பிடிக்கலையா? பிடிச்சிச்சா? எப்படி செத்தாரு? 2 சாமுவேல் 17:23 வாசிங்க. 17:23. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுவதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். தாவீது இங்க என்ன செய்யறாரு? காட்டுக்குள்ள புலம்பி அழுகிறாரு. அவர் வயசுல அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. ஆனா அவருக்கு சமமான இருந்த ஆள் எப்படி செத்துட்டான்? நாண்டு கொண்டு செத்தான். அப்படி அவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அவங்க கடைசி 23வது வசனத்தை வாசியம்மா. 23. இல்ல சங்கீதம் 23 அந்த 55:23 வாசிங்க. தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். ஆமா, அவங்க பாதி வயசோட என்ன செய்ய மாட்டாங்க? பிழைத்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்க செத்து போயிடுவாங்க. இங்கே என்ன பண்ணிட்டான் அகிதோப்பேல்? தன்னுடைய காரியம் எதுவும் செய்யமா முடியல, சரி அவன் சொன்ன ஆலோசனைப்படி நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், நாண்டு கொண்டு செத்தாரு. அது மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு 18-15 வாசிங்க. 2 சாமுவேல் 18-15 வாசிங்க. அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். ஆமா, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ தாவீது ஊருக்குள்ளே வந்துடுவார். வந்ததுக்கு பிறகு
அவங்க என்ன செய்வாங்க, யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது, எல்லாரும் போவாங்க. அப்போ கூட இந்த தாவீது என்ன செய்ய தெரியுமா, என் மகன் அப்சலோம் என்ன செய்யுங்க, எனக்கு விரோதமாக எழும்பிட்டான் அப்படின்னு நினச்சி அவனை என்ன செய்யாதீங்க, கொன்று போட்டுறாதீங்க, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க, அவனை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு. தகப்பனுடைய இருதயம்மா. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் அதை பார்க்காதபடி உங்களுக்கும் எனக்கும் இறங்குறாருன்னா, ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஆனால் அந்த தாவீது தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறாரு, படைத்தலைவர்களை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு தப்பு பண்ணிட்டான், எனக்கு விரோதமாக எழும்பிட்டான்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன், என்ன அருமையாக சொல்லியிருப்பார் தெரியுமா. அந்த 18ஆம் அதிகாரத்தை மேலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி அனுப்புவார், என் பிள்ளையை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செஞ்சார், இவன் பண்ணின ப்ரேயர், இங்கே பண்ண ப்ரேயர் என்னென்னா, அவன் பாதி வயசில் இறக்கணும், பாதாளத்தில் என்ன செய்யணும், உயிரோடு இறங்கணும் அப்படின்னு சொல்லி இவன் பண்ணுறத ஆண்டவர் கேட்டார். அதனால தான் நம்ம கூட என்ன செய்ய தெரியுமா, தேவையில்லாமல் எந்த வார்த்தையும் சொல்லி யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, சவிச்சிடக்கூடாது. சொன்னால் அது அப்படியே பழிச்சிரும். ஒருவேளை நமக்கு தெரியாமல் போயிடலாம், நமக்கு தெரியாமல் போயிடலாம். நமக்கு தெரியாமல் போயிட்டு நம்ம நினச்சிடுவோம், கோவத்தில் என்ன செஞ்சிருவோமா, வார்த்தையை விட்டுருவோம். அவங்க என்ன சின்ன அழிஞ்சிடணும், அவங்க கால் ஒடிஞ்சிடணும், கை ஒடிஞ்சிடணும், இல்லை அவங்க அப்படி போயிடணும், இப்படி போயிடணும். அது ஆண்டவர் கேட்டுருவார், ஒரு சில நேரத்தில் செஞ்சிருவார். சரியா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா இங்கே தாவீது புலம்புனது தான் அந்த புலம்பல். அவங்க 2 பேருமே பாதி வயலில் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு அவர் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு கீழேயும் பாடிட்டு வர்றாரு பாருங்களேன். அதுக்கு கீழே வாசிமா, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஆமென். இந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை சொல்றாரு பாருங்க. நான் மட்டும் யாரை நம்பி இருக்கிறேன், ஆமாம் கர்த்தர் என்பா. அவருடைய விசுவாசம் தாம்மா தாவீது இவ்வளோ தூரத்துக்கு நடத்திட்டு வருது. அவர் சொல்கிறாரு, நான் மட்டும் என்ன செய்வேன் தெரியுமா, கர்த்தரைத்தான் நம்பியிருப்பேன். நான் பாவம் செஞ்சேன், ஆனால் ஒரு நாள் அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டேன். அது 51ஆம் சங்கீதத்தோடு போயிடுச்சு. ஆனாலும் இந்த சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, என்னை விடாமல் துரத்தி அடித்து, இவன் தப்பு பண்ணவே, இவன் இருக்கக்கூடாது, இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓடி வந்தாங்க. நானும் யாரை நம்பியிருக்கிறேன், ஆமாம் தேவனை நம்பியிருக்கிறேன். நீங்களும் நானும் எந்த சத்துருவையும் திரும்பி பார்க்கக்கூடாது. நம்மளை யாரை நம்பியிருக்கிறோம், ஆமாம் ஆண்டவரை நம்பியிருக்கோம். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குருவார், ஆண்டவர் எனக்கு அதை செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நம்மளை விட்டு போகக்கூடாது. சரியா? விசுவாசம் நம்மளை விட்டு போகக்கூடாது. ஆமாம், அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், சரியா இருக்கணும். வாசிமா, அந்தி சந்தி மத்தியான வேலைகள். ஆமாம், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே அந்தி சந்தி மத்தியானம் வேலையில நான் என்ன செய்வேன், தியானம் பண்ணி இடத்துல முறையிடுவேனே, அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமா, அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த அந்தி சந்தி மத்தியான வேலைங்கிறது வந்து இஸ்ரவேல் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எப்படி, அந்தி சந்தி மத்தியான வேலை. அந்தினா சாயந்தரம், காலையில், மத்தியானம், இந்த 3 சேர்ந்ததான் ஒரு நாள் அவங்க கணக்கு. அந்த கணக்குப்படி அவர் சொல்கிறார் பாருங்க, அந்தி சந்தி மத்தியான வேலை 3 வேலையிலும் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி என்ன செய்வேன், முறையிடுவேன். நமக்கு என்ன வரும், காலை மாலை இரவு அப்படி சொல்லுவோம். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அந்தி சந்தி மத்தியான வேலை, மாலை காலை மத்தியானம், அப்படி 3 சேர்ந்ததான் ஒரு நாள் கணக்கு அவங்களுக்கு. அதனால தான் தாவீது இந்த இடத்துல இப்படி சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேலையில் நாங்கள் முறையிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு கீழே வாசிமா, திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை என்னை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவங்களுக்கு பதிலளிப்பாரு. அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாறுதல் ஒன்று இது வரைக்கும் என்ன செய்யல, ஒன்றுமே நடக்கலை. யாருக்கு, அப்சலோமுக்கோ அவங்க கூட்டத்தாருக்கோ அப்புறம் அகிதோப்பியலுக்கோ யாருக்கு என்ன செய்யலை, அவங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, ராஜா போல் அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. பிறந்ததுலேருந்தே என்ன செஞ்சான், கஷ்டத்தில் 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 அப்படியே வளர்ந்து வந்து அடிபட்டு உதப்பட்டு என்ன வேணா நிந்திக்கப்பட்டு சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு ஓடி ஓடி அந்த ஒளிஞ்சு அப்படி வாழ்ந்ததுனால இவனுக்கு எல்லாம் தெரியும், யார் நம்மளை மீட்டு கொள்ளுவா, எந்த இடத்துக்கு போனால் சமாதானம் கிடைக்கும், யார் மூலமாக நமக்கு நிம்மதி கிடைக்கணும், தாவீதுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு மாறுதல் நேரிடாதனால அவங்க தேவனுக்கு பயப்படவே மாட்டாங்க. அவங்க பயப்படாம செய்யறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அவன் தன்னோட சமாதானமா இருந்தவர்களுக்கு விரோதமாய் கையை நீட்டி உடன்படிக்கையை மீறி நடந்தாங்க. உடன்படிக்கை அகிதோப்பேல் வந்து பாத்தீங்கன்னா தாவீதோட உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. நீ நானும் ஃப்ரெண்டு, யோனத்தானும்
தாவீதும் உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க. அப்போ யோனத்தான் செத்து போயிட்டான், அவங்க அப்பா கூடயே சேர்ந்து செத்துட்டான். இப்போ அகிதோப்பேல் இவங்க அப்போத்தையும் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என்னச்சிட்டாங்க, என் உடன்படிக்கை என்னச்சிட்டாங்க, என்னோட பண்ண உடன்படிக்கையை மீறி நடக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு புலம்புறான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவை. ஆமா, அகிதோப்பேல் வாயில இருந்து வந்த வார்த்தை அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. இருங்க, எப்படி அவன் வார்த்தை வரும்னு சொல்லி பாருங்களேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிமா. அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். பார்த்தீங்களா, ஆலோசனை கேட்குறான் பாருங்க. ஏன்னா அவனுடைய ஆலோசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அகிதோப்பேல் சாதாரண ஆள் கிடையாது. அவ்வளோ சரியான ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆள். அதனால அப்சலோம் கேட்குறான். அதே 16:23 வாசிமா. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை, அந்த நாட்கள் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வாக்கை போல இருந்தது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய வார்த்தை தேவனுடைய வாக்கை போல, அவன் வாயின் சொற்கள் எண்ணெயை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் இருதயத்தில் சரி கிடையாது, ஆனால் அவன் வெளிய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது என்னவா இருக்குமா, என்ன அப்படி அவ்வளோ மிருதுவான வார்த்தைகள் அந்த அமைட்டிருந்து வரும். வாசி அந்த 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. தேவனுடைய வாக்கை போல இருக்கும். அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. அப்படி அகிதோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்துச்சாம். அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அப்சலோமுக்கும் அப்படியே இருந்துச்சாம். அப்போ எப்பேற்பட்ட ஆள்னு பாருங்களேன். அகிதோப்பேல் சாதாரண ஆள் கிடையாது, சரியா? அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அப்படி எண்ணெயை போல மிருதுவாங்கணுமா. அது கீழே ஒரு வார்த்தை ஒரு வாசிமா சங்கீதத்தில், எண்ணெயிலும் மிருதுவானவைகள். எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆமா, வெண்ணெய் எண்ணெய் இதெல்லாம் மிருதுவானவைகள். ஆனா அவன் என்னமா, உருவின பட்டயம். அவன் இருதயம் எப்படி இருக்குமா, உருவின பட்டயமா. இன்னைக்கு அநேக நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு ஒத்து போய் இருப்போம். நம்ம வெளியே பேசும்போது எண்ணெயை காட்டிலும் தேனை காட்டிலும் சொல்லுவோம்ல, தேன் ஒழுக பேசுகிறாங்க சொல்லுவோம்ல, ஐயோ அவங்க பேசுனா குழந்தையே வலிக்கு விழுந்துரும் போல இருக்குது அப்படி பேசுகிறாங்க இல்லை. ஆனால் அவங்க இருதயம் எப்படியா, யுத்தமா. அவங்க இருதயம் எப்படி, யுத்தம். அப்புறம் அவங்க எப்படிமா, உருவின பட்டயமா, சரியா? உரையில் போட்டிருக்க பட்டயத்தை உருகிற மாதிரி அவங்களுடைய செய்கள் மற்ற காரியங்கள் எல்லாம். ஆனால் பேசுறது பார்த்திங்கன்னா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே இப்படிலாம் இருப்பாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவ்வளோலாம் புலம்பி முடித்ததுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே இவ்வளோ புலம்பிட்டியே, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதன்படி நான் செய்வேன். நீ ஒன்று செய். என்ன செய்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமா, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல், ஆமா, கர்த்தர் மேல் என்ன செய்ய, உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமா, நீ நீதிமான், நீ ஒருபோதும் தள்ளாட மாட்டாய். ஏன் அவரை நீதிமான் சொல்றாரு? ஏன்னா 51 சங்கீதத்திலே அவ பாவ மன்னிப்பை பெற்று அவர், ஆண்டவரே உம்முடைய சமத்தை விட்டு என்னை தள்ளாமுங்க, பரிசுத்தாவின் எண்ணத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஜோமன், நீ ஆண்டோடைய ஒப்புரவான மனுஷன். அதனால தான் இங்கே சொல்றாரு, நீ யாரு? நீதிமான். நீ யாரு? நீதிமான். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டாரா. நீ நீதிமானா இருக்கிறபடினால் நீ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடி போவதில்லை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதையும் சொல்கிறாரு, நம்ம நீதிமானாக வாழ்ந்தோம்னா நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இத்தனை புலம்பல்களை ஆண்டவர் நினைஞ்சார், கேட்டுக்கிட்டே இருந்தார், கேட்டன்படியெல்லாம் செஞ்சார். ஆனால் கடைசி ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரம் என்ன இருக்குது, உன் கஷ்டம் என்ன இருக்குது, உன் வேதனை என்ன இருக்குது, உன் குமுறல் என்ன இருக்குது, எல்லாத்தையும் என்ன மாதிரி என் மேலே இறக்கி வச்சிரு. கர்த்தர் மேலே என்ன செய்யுரு, இறக்கி வச்சிரு. நான் என்ன செஞ்சிடறேன், அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன செய்கிறது, ஒருபோது நீ என்ன செய்யக்கூடாது, தள்ளாடக்கூடாது. நீ என்ன செய்யணும், எப்பயும் போல் என்ன செய்யணும், ஆண்டோடைய மேலே சார்ந்திருக்கதான விசுவாசத்தை விட்டுறாதபடி, நீ தள்ளாடாதபடி, நீ என்ன செய்ய, ஓடாதபடிக்கு, நீ மடிஞ்சு போகாதபடிக்கு, நீ குமுறாதபடிக்கு நீ என்ன செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் என்ன செய்ய, உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம், எத்தனை பேர் அந்த மாதிரி அப்படி தள்ளாடி போயிருக்கிறோம். ஆண்டவர் மேலே பார்த்த வச்சுன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிப்போம், ஆனால் அவர் மேலே வைக்க மாட்டோம்.
ஏன்னா ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா மூட்டை முடிச்சுலாம் தூக்கிட்டு போவோம் ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் ட்ரெயினில் நம்ம உட்காந்து மூட்டைக்கு மேலே வச்சுக்கிருவோம் இல்லை? அந்த மாதிரி கதை தான் ஆண்டவர் வசனத்தை சொல்கிறாரு, உன் பாரத்தை மேலே வச்சிருந்தாரு. ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதெல்லாம் உன்கிட்ட வைக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் தான் வச்சுக்கிருவேன் அப்படின்னு. நிறைய நேரங்கள் அப்படித்தான் நம்ம கூட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவர். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருப்பாரு. ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நான் பாவி ஆண்டவரே ஏன்னா அந்த பாவத்தை விட மாட்டேங்க, அந்த பாவத்தை செஞ்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கிருவீங்க. ஆண்டவர் சொல்லாது விட்டுட்ட நீ நீதிமான் அப்படின்றாரு. இங்கே கூட தாவீதுக்கு அதைத்தையும் சொல்லி காட்டுறாரு, நீ நீதிமானுப்பா, நீ நீதிமான், நீ என்ன செய்ய மாட்ட, தள்ளாட மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன இங்கே வந்து உட்காந்துட்டு புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே, அதை செஞ்ச ஆண்டவர் இதை செஞ்ச ஆண்டவரே, எல்லாம் பண்ணி முடிச்ச ஆண்டவரே. ஆனாலும் என்ன செய்கிறாங்க அவங்க, என்னை இப்படி விரட்டி அடிக்கிறாங்க ஆண்டவரே புலம்போது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதிமான், உன்னுடைய பாரம், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய துக்கங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ஏன் மேலே வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் அதைத்தையும் பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய பாரம் என்ன, உன்னுடைய கவலை என்ன, உன்னுடைய துக்கம் என்ன, எல்லாத்தையும் என்ன செய்ய என் மேலே வச்சிரு, நான் செஞ்சிட்றேன், அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுறேன். நீ என்ன செய்ய ஃப்ரீயாக இரு, நீ தள்ளாடாமல் இரு, நீ என்ன செய்ய புலம்பாமல் இரு, நீ துக்கப்படாமல் இரு, நீ சந்தோஷமாக இரு, உன் ஆத்மாவை என்ன செய்வேன் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இந்த 55 சங்கீதம் உங்களுக்கு தெரிய வழங்குச்சா? எதனால ஆண்டவர் இந்த 55 சங்கீதத்தில் இப்படி எழுதி வச்சு ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் இது முக்கியமான ஒரு வசனம், எல்லாருக்கும் ஒரு தெரிந்ததான ஒரு வசனம். அதை நம்ம என்ன செய்வோம், வாக்குத்தத்தங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அது எதனால அந்த வசனம் சொல்லப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வசனம் எதனால ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. தாவீதுக்கு சொன்னது போல் நம்ம ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலை இருப்போம்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் மேலே பாரத்தை எல்லாம் வச்சு விட்றேன் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, எனக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன், உண்மையில் விசுவாசம் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த உலகத்தை நம்பல ஆண்டவரே, என் குடும்பத்தை நம்பல ஆண்டவரே, மற்ற எந்த காரியத்தை நம்பலை, என் செல்வாக்கை நம்பலை, என்னுடைய சொத்து சுகங்களை நான் நம்பல ஆண்டவரே, என் படிப்பை நம்பலை, என் அந்தஸ்தை நம்பல ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?